ஹாய் ஹலோ குட் மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரெட் பொட்டேட்டோ ரோல். இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பிரெட் பொட்டேட்டோ ரோல் செய்ய தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 2, கேரட் 1, குடைமிளகாய் 1, பிரெட் 5 ஸ்லைஸ், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மைதா 1/2 கப், பச்சை பட்டாணி சிறிதளவு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இந்த பிரெட் பொட்டேட்டோ ரோல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்குன்னு சொல்லியிருந்தோம். உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு, இது கூட வேக வச்சிருக்க பட்டாணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மசிச்சு விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணும் போதே நல்லா ப்ரெஷர் கொடுத்தோன்னா அது நல்லா மசிஞ்சிரும். அடுத்ததா இதில் நம்ம கிட்ட இருக்க கேரட் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். துருவி இருக்க கேரட். அடுத்ததா பொடியா நறுக்கி இருக்க குடமிளகா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்ததா இதில் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிடலாம். இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் எத்தனை பால்ஸ் பண்ண போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஈவனாக பால்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு தேவையான பால்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி ஒரு பிளேட்ல நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பால்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். அடுத்ததா நம்ம கிட்ட மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் இருக்கு. இதுல நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிடலாம். மூணு டீஸ்பூன் மைதா ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இந்த மிக்சருக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், உப்பு மூணுத்தையும் சேர்த்து நல்ல ஒரு மிக்சர் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இந்த மிக்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் திக்கா இருக்க மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இன்னொரு பிளேட் எடுத்திருக்கோம். இந்த பிளேட்டில் ஏற்கனவே பிரெட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிரெட் பீசஸும் ரெடியாக இருக்குது. ஒரு பக்கம் எண்ணெயும் பார்த்தீங்கன்னா காஞ்சி ரெடியாக இருக்குது. நம்மளுடைய பொட்டேட்டோ பால்ஸும் ரெடியாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு பாலாக இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு இதை நல்லா இந்த மைதா கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட்டில் டிப் பண்ணுறோம். டிப் பண்ணிவிட்டு இதை இந்த பிரெட்டு பீசஸில் நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இப்படி கையிலே எடுத்து கூட நீங்கள் இதை நல்லா பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லா நம்ம பால்ஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது 1 by 1 நம்ம ஆயிலில் போட்டுடலாம். எண்ணெயும் நல்லா காஞ்சி நமக்கு ரெடியாக இருக்குது.
சப்போஸ் இத நீங்க பண்றீங்க அப்படின்னா, உங்க வீட்ல வந்து ஏதாவது பார்ட்டீஸ் வைக்கும்போது, நீங்க ஏற்கனவே இத ரெடி பண்ணி நீங்க வந்து ஃப்ரீசர்ல வச்சுடுங்க. நீங்க வந்து எப்ப வந்து உங்களுக்கு கெஸ்ட் வராங்களோ, அந்த டைம்ல இத எடுத்து நீங்க பொரிச்சீங்கன்னா, இன்னுமே நல்லா நமக்கு ஸ்டிஃப்பா கிடைக்கும். நீங்க இது பண்ணிட்டு உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா, கொஞ்ச நேரம் நான் சொன்ன மாரி ஃப்ரிட்ஜ்ல வச்சுடுங்க. அப்ப வந்து நல்லா நமக்கு ஹோல்ட் ஆயிடும். இப்ப இந்த ரோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நல்லா நமக்கு வெந்துடுச்சு. நம்ம ஏற்கனவே உள்ள இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நல்லா கிரேட் பண்ணி தான் போட்டுருக்கோம். நமக்கு வந்து பொட்டேட்டோஸும் நல்லாவே பாயில் பண்ணி தான் சேர்த்துருக்கோம். அதனால நமக்கு வெளியில வேகவுமே நமக்கு போதும் கிரிஸ்பியா ஆயிட்டா. இப்போ ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்துடலாம். குயிக்கா பண்ணக்கூடிய ஒரு ஈஸி ஸ்நாக் தான் இது. கிட்ஸ் எல்லாம் வந்து வீட்ல இருக்கும்போது ஈவினிங் ஒரு ஸ்நாக்கா இது மாரி பண்ணி குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. நான்வெஜ் சாப்பிடுறவங்களா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து பாயில் பண்ண எக்ஸ கூட வந்து உள்ள நல்லா ஒயிட் மட்டும் நீங்க வந்து கட் பண்ணி உள்ள சேர்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாரியே வந்து சிக்கன் நம்ம வந்து சாப்பிடுவோம் அப்டின்னா, நீங்க வந்து நல்லா பாயில் பண்ணிட்டு, நல்லா ஷ்ரெட் பண்ணிட்டு, நல்லா பிச்சு போட்டு, நீங்க நல்லா பெசஞ்சு இதில சேர்த்தீங்க அப்டின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பண்ணிட்டு இருந்த பிரெட் பொட்டேட்டோ ரோல் பார்த்தீங்கன்னா, இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இத நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு தனியா நீங்க வந்து எதுவுமே வந்து சைட் டிஷ்ன்னு தேட தேவை கிடையாது. ஏன்னா, உள்ள எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம போட்டுருக்கோம். நீங்க ஜஸ்ட் அப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அந்த கிரிஸ்போட. ஆனா சூடா மட்டும் சர்வ் பண்ணுங்க. அப்பதான் ரொம்ப நல்லாருக்கும். இது கூட வந்து ஜஸ்ட் சாஸ் நம்ம வச்சு சர்வ் பண்ணோம் அப்படின்னா, அவ்ளோ டேஸ்டியா இருக்கும். இந்த மாரி ஒரு கிரிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்தியா பசங்களுக்கு பண்ணி குடுக்கும்போது கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. இதுக்குள்ள போட்டிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஹெல்தியான வெஜிடபிள்ஸ் தான். இதே மாரி நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ சேர்த்து கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு எங்களுக்கு சொல்லுங்க.